ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமா புரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற சில விஷயங்கள். ஸோ இதை தான் நம்ம கொஞ்சம் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தல அஜித் அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒன்று சொல்லியிருந்தார். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு அது தெரியாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஜித் சார் அப்போ இன்டர்வியூ கொடுத்த டைம், அதாவது குமுதம், குங்குமம், சன் டிவி, ஜெயா டிவி, விஜய் டிவி, ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்த டைமு. அந்த டைமில் ஒன்று சொல்லியிருந்தார், தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்காமல் என்னுடைய உயிர் போகாது அப்படின்ற மாதிரி அப்போ அஜித் சார் சொல்லியிருந்தாருங்க. ஸோ அதை நிரூபிக்கும் வகையில் இப்போது அஜித் சார் ஒரு வேலை செஞ்சுருக்கிறாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கடந்த 24 ஹவர்ஸில் பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் ஒரு கார் ரேஸ் நடக்க போகுது உலக அளவில். அதில் நம்ம தல அஜித் அவர் பங்கேற்கிறாரு. அந்த கார் ரேஸில் பார்த்தீங்கன்னா அவருடைய கார்லேயும் அவருடைய ஹெல்மெட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசுடைய விளையாட்டுத்துறை, ஸோ அதனுடைய லோகோவை பொறிச்சு அதை அவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இது மூலம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் நடக்கிற ஒரு கார் ரேஸ் பந்தயத்தில், இங்கிலாந்தில் நடக்கிற ஒரு கார் ரேஸ் பந்தயத்தில் நம்ம தமிழ்நாடு மாநிலத்துடைய விளையாட்டுத்துறை அதனுடைய லோகோவோட அந்த காரில் பொருத்தி, இது அவசியமே இல்லை, அது பொருத்த வேண்டும் அப்படின்ற அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம மண்ணுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விளையாட்டுத்துறை லோகோ அந்த காரில் அஜித் சார் பொறுத்திருக்கிறாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அஜித் சார் துப்பாக்கி சுட்டுருக்கிறாரு. அப்புறம் ஒரு ஆளில்லா விமானம் டாக்டர் கூட செஞ்சுருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ளே தான் இருந்துச்சு. இப்போ வேர்ல்டு வைடாக வெளி உலகத்துக்கு போகும் வகையில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் நடக்கிற ஒரு கார் ரேஸில் நம்ம தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறையுடைய லோகோ பொறிச்சது ஒரு பெரிய ஒரு சல்யூட் அப்படின்னு சொல்லலாம். அஜித் சார் சொன்ன மாதிரியே தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துட்டாரு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் குட் பேட் அக்லி இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்ற மாதிரி படத்தை ரொம்ப ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சிக்கல். படத்துடைய மியூசிக் டைரக்டர், ஆமாங்க, படத்துடைய மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னே டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத்தாக இருந்தார். ஆனால் அவருக்கும் அந்த தயாரிப்பு நிறுவனம், ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது. ஸோ அதாவது மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கும் டிஎஸ்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது. அந்த முரண்பாடு காரணமாக பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்களுடைய படமான புஷ்பா 2 அந்த படத்திலேயே பிஜிஎம் ஒர்க் சாம் சிஎஸ்ட்டை கொடுத்துட்டாங்க, டிஎஸ்பியை கழட்டி விட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழில் அவங்க எடுத்துகிட்டு இருக்கிற குட் பேட் அக்லி இந்த படத்துடைய மியூசிக் ஒர்க்கையும் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி விலக்கிட்டு ஜிவி பிரகாஷ்கிட்ட அந்த சான்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தை டேக் ஓவர் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கன்ஃபார்ம் பண்ணும் வகையில் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஃபேன்சி கட்ட சில கேள்விக்கு ஜிவி பிரகாஷ் பண்ண பதில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி பிஜிஎம் தெரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபேன் கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு ஜிவி பிரகாஷ் ஃபயர்லாம் விட்டது அப்புறம் இல்லாமல் கேரியர் பெஸ்ட்டு ஆன் த வே அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறார். அதாவது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெஸ்ட்டான இசையை குட் பேட் அக்லி படத்தில் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் அவர் போட்ட எல்லா படங்களையும் பிஜிஎம் அப்படி ஒரு தாறுமாறாக இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் மார்க் ஆண்டனி ஏற்கனவே ஆதி ரவிச்சந்திரன் அவர் கூட பண்ண படம் தான். அந்த படத்துக்கு பிஜிஎம் சக்கப்போட போட்டிருப்பார். அப்புறம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அமரன் படமாக இருக்கட்டும், லக்கி பாஸ்கராக இருக்கட்டும், எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜிவிபி ஒரு தரமான மியூசிக் கொடுத்துருக்காரு. ஸோ அதன் வரிசையில் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்துலையும் ஒரு தரமான பிஜிஎம் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த பிஜிஎம் ஒர்க்லாம் 1 மந்த்துக்குள்ளேயே சாங்ஸ்லாம் போட்டு பிஜிஎம்லாம் பண்ணி முடிச்சுட்டு படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. இது ஆல்மோஸ்ட் அவங்களுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த படம் பொங்கலுக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரொம்ப வேகமாக வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. சொல்லப்போனால் புஷ்பா 2 அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் வேலைக்காக பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு சைடில் ஒரு மீட்டிங் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, சங்கராந்திக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் சைட்லேருந்து எந்த படமும் வரலையே தெலுங்கில் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதற்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நாங்கள் அஜித் சார் எடுக்க நடிக்கிற குட் பேட் அக்லி படத்தை தமிழில் ரிலீஸ் பண்ண போகிறோம் சங்கராந்திக்கு. ஸோ அதனால் எங்கள் படம் நம்ம தெலுங்கில் எந்த படம் வரல. அதே சமயம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி வைல்டாக தெலுங்கு சைடிலும் பேரலாக நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது மூலம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டார்கெட் இந்த படம் பொங்கலுக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் அது எந்த அளவுக்கு முடியும் அப்படின்றது
ஜிவி பிரகாஷ் கையில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மாதம் கேப்பில் வந்து சாங்ஸையும் கொடுக்கணும், ரெக்கார்டிங் ஒர்க்கும் பண்ணணும். ஸோ இதனால் வந்து ஜிவி பிரகாஷ் மனசு வச்சா மட்டும்தான் குட் பேட் அக்லி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லைனா கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் வந்து பெரிய படங்களை பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் ஓனாலே ஃபேன்ஸ்லாம் டல்லாகிடுறாங்க. என்னடா படம் இது, நீ என்ன மாதிரியா படமாக இருந்தால் கூட, இவ்வளோ ஒரு மாசான படம், இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் எதாக இருந்தால் கூட 3 ஹவர்ஸ் மேலே போயிடுச்சுன்னா என்னடா அது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களே. ஆனால் இந்த பிரச்சனை இருக்கும்போது புஷ்பா 2 இந்த படத்துடைய டியூரேஷன் வந்து லீக் ஆகிருக்குது. அந்த படம் எவ்வளோ டியூரேஷன் அப்படின்ற மாதிரி நியூஸ் வெளியே வந்திருக்குது. அதாவது 3 ஹவர்ஸ் 21 மினிட்ஸ், 3 மணி நேரம் 21 நிமிடம் வந்து இந்த படத்தோட டியூரேஷன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வந்திருக்குதுங்க. ஸோ இது வந்து ஃபேன்ஸுக்கு இப்போவே வந்து ஒரு பெரிய பயத்தை உண்டாக்குது. ஏன்னா வந்து 3 மணி நேரம் ஒரு படத்தை எப்படி தேட்டரில் உட்காந்து பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு பயத்தை உண்டாக்குது. இதற்கு முன் வந்து இதுமாரி வந்த படங்கள் எதுவுமே ஓடலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன மாதிரி ஆக்ஷன் படம், என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம், இவ்வளோ நீ கமர்ஷியல் படம் எடுத்தால் கூட மிஞ்சி போனால் 3 ஹவர்ஸ் தான். அதை தாண்டி போயிடுச்சுனாலே அது வந்து ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து ஒரு 3 மணி நேரம் தேட்டரில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொறுமை இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த 3 ஹவர்ஸ் 21 மினிட்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது, அதுலேருந்து எதனா கட் பண்ணி ஷார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு வந்து போக தெரியும். படம் வந்து நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து 3 ஹவர்ஸ் 21 மினிட்ஸ் அப்படின்ற நியூஸ் வந்து ஒரு கொஞ்சம் சின்ன மைனஸாக தான் இந்த படத்துக்கு வந்து விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து அவங்களுடைய லவ்வருடைய பெயரை மென்ஷன் பண்ணி அவங்களுடைய லவ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி கோவாவில் 2 பேருக்கும் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்ற நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அவருடைய லவ்வர் நேம் பார்த்தீங்கன்னா ஆண்டனி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி 2 பேரும் வந்து பேக் ஷாட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி வந்து அடுத்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரதீர சூரன் சியான் விக்ரம் அவர் நடிச்சிட்டு இருக்க படம் தான் வீரதீர சூரன். இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா வந்து மேக்ஸிமம் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. சியான் விக்ரம் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து எஸ்ஜே சூர்யா இருக்காரு. ஸோ 2 பேர் காம்பினேஷன் வந்து அப்படியே வெயிட்டாக இருக்க போது. அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து அவங்க வந்து பொங்கலுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்திருக்குது. அதாவது குட் பேட் அக்லி, இந்த பொங்கல் ரேஸ்லேருந்து குட் பேட் அக்லி வெளியே போச்சுன்னா நிச்சயம் வீரதீர சூரன் வணங்கான் 2 படமும் பொங்கலுக்கு வெளியாகும். அப்படி குட் பேட் அக்லி நினச்ச மாதிரி அவங்க வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா வீரதீர சூரன் படம் வந்து அப்படியே பேக் அடிச்சுட்டு கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து தெலுங்கு சைடில் வந்து கேம் சேஞ்சர் அப்படின்ற ஒரு பெரிய படம் வருது. ஸோ இந்த பக்கம் தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படமாக குட் பேட் அக்லி வருது. ஸோ 2 படத்துக்கு நடுவில் வந்து நம்ம படம் சிக்கிச்சுன்னா தேட்டர் கிடைக்காது அப்படின்றதுனால வீரதீர சூரன் வந்து குட் பேட் அக்லி ரிலீஸ் டேட்டை பொறுத்து தான் அந்த படத்தில் ரிலீஸ் டேட் வந்து இப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது லேட்டஸ்ட் நியூஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் மனைவி வந்து அவங்கள வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து ஏஆர் ரஹ்மான் குழுவில் இருந்த ஒரு பெண் மோனிகா டே அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உடனே இங்கே நிறைய பேர் வந்து ஏஆர் ரஹ்மானுக்கும் அந்த பெண்ணுக்கும் வந்து கள்ள தொடர்பு இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்கள், நிறைய வதந்திகள் நிறைய போட்டு வந்து அப்படியே பார்த்தாலே வந்து ஒரு மாதிரியாகிடுச்சு. என்னடா ஏஆர் ரஹ்மான்ற ஒரு சிகரம், அவருக்கு பேருக்கு வந்து அவருடைய பெயரை வந்து களங்கம் கொடுக்கும் வகையில் வந்துன்னா இவ்வளோ சீப்பாக இறங்கி ஒரு பெண்ணையும் அவரையும் சம்மந்தப்படுத்தி பேசி வந்து அப்படி போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணே சொல்லிட்டாங்க, ஏஆர் ரஹ்மான் வந்து அவருடைய அந்த குழுவில் வந்து 8 வருஷமாக இருக்கிறேன், அவரை நான் அப்பாவை பார்க்குறேன், அவரே நான் வந்து மகளாக தான் பார்க்குறாரு, எங்களை பற்றி இப்படி அவதூறு பேசுகிறது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் சார் பார்த்தீங்கன்னா என்னை பற்றிய அவதூறு பேசின நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டுருக்குறாங்க, எல்லா வீடியோவும் நீக்கணும், அப்படி இல்லைனா சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. ஸோ இது மூலம் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் பேருக்கு களங்கம் கொடுத்த நிறைய பேர் வந்து அவங்களுடைய வீடியோக்களை தயவு செஞ்சு நீக்கிடுங்க, அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் சார் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க போகிறாரு அப்படின்றது தான் லேட்டஸ்ட் நியூஸ். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து சில நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா, பை பாய்.